வணக்கம். விருச்சக ராசிக்கு இந்த மகா குருபெயர்ச்சி, உச்சம் பெறுகின்ற குருபெயர்ச்சி, நம்ம ராசிக்கு 2ஆம் அதிபதி, அவரே தான் 5ஆம் அதிபதியும் வரார். தனகாரகன் என்று சொல்லக்கூடியவர், மன்னவன் பொன்னவன் என்று சொல்லக்கூடியவர் இப்பொழுது நம்ம ராசிக்கு 9ஆம் இடத்தில் அமர போகிறார். கடகராசியில் அமரக்கூடிய காலம். இந்த விருச்சக ராசிகாரருக்கு யோகாதிபதி, அதாவது எப்படி சொல்லுறதுன்னா சந்திரன் ஒருவரே, அவர் நம்ம ராசியில் நீச்சகதியும் பெறுகின்ற காலம். எல்லாத்தையும் பார்க்கணும். நம்மளுக்கு ராசிக்கு நீச்சகதி பெறுகின்ற அந்த இடத்துல தான் பகவானும் கடக ராசியில் தான் உச்சமும் பெறுகின்றார். இங்கே திரிகோணஸ்தானத்தில் பாவ கிரகங்கள் அமர்ந்தால் கொஞ்சம் துன்பத்தை தரும், கோச்சார ரீதியாக வரக்கூடிய பலாபலங்கள். இதுவே சுப கிரகங்கள் உச்சம் பெற்று இருந்தால் பெரிய யோகத்தை தரும் என்று நம்ம முன்னோர்கள் கொடுத்த விதி. நாம் ஒன்றும் பெரிய ஆள் கிடையாது, நம்ம எல்லாத்தையும் படிச்சுட்டு தான் நாமளும் சொல்லிகிட்டு இருக்கோம். எங்களுக்கு அனுபவம் எட்டிய தொலைவில் தான் சொல்லிகிட்டு இருக்கோம். அப்போது விருச்சக ராசிகாரங்களுக்கு இதுவரைக்கும் 2/6/2026 முதல் நம்ம வாழ்வாதாரத்தில் இருந்து வந்த பிரச்சனை, புகழில் இருந்து வந்த பிரச்சனை, உணவு உடை என்று சொல்லக்கூடிய ஏற்றம் தருகின்ற விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனை, வரவு செலவு என்று சொல்லக்கூடிய அமைப்பாக கொடுக்கல் வாங்கல் எதுவானா இருக்கட்டையா. விருச்சிக ராசிக்காரங்க மேக்சிமம் இந்த கொடுக்கல் வாங்கல், பேங்க் உத்தியோகம், ஆடிட்டிங் இந்த மாதிரி விஷயத்தில் நிறைய பேர் இருப்பாங்க. ஒன்று தலைமைச் செயலாளர், பொது ஒரு குரு பகவான டீச்சர், இந்த மாதிரி விஷயத்தில் இருக்கக்கூடியலாம் ஒரு ஆண்டு காலம் நிறைய சஸ்பென்ஸோ இல்லைன்னா இடமாற்றமோ மனமகிழ்ச்சி இல்லாத வேலை, உடலில் வலி, இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் ஏற்படுத்தியிருந்தால் அந்த குரு பகவானுடைய ஒளி நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய காலமாக மாறப்போகுது. இந்த குட் டைம் த ஸ்டார்ட்னு அவங்க கூட சொல்லுவோம். ஒரே வார்த்தை சொல்லணும்னா நம்மளுக்கு நல்ல நேரம் பிறந்ததுக்கான காலம். இந்த காலத்துலேருந்து ஒரு 3 மாதத்துக்குள்ளே உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் நடக்காமல் இருந்தோ அதெல்லாம் நடக்க ஆரம்பிக்கும். எடுத்தோடனே எனக்கு 2/6 ஆரம்பிச்சோன்னா ஆரம்பிச்சிடாதையா, தயவு செய்து புரிஞ்சுக்கணும். ஜோசிகார் சொல்லிட்டாங்கன்னா அன்றைக்கே ஓப்பன் ஆகிடாது, கதவு திறந்து கொடுத்துட மாட்டார். சொன்னாங்கன்னா இந்த காலம் நம்மளுக்கு கொடுக்கக்கூடிய காலத்தை கண்டிப்பாக கொடுக்கும், நான் இல்லைன்னே சொல்ல. மனமகிழ்ச்சி என்பது உண்டு, எல்லாத்தையுமே புரிஞ்சுக்கணும். கோச்சார ரீதியாக தான் நம்ம சொல்கிறோம். ஜாதகத்தின் முழு பலாபலனை நாம் கொடுக்கலை. இது ஒரு 50 பாகம் வேலை செய்யுமா? கண்டிப்பாக வேலை செய்யும். இது வரைக்கும் இருந்து வந்த அவமான பெயர், கொடுக்கல் வாங்கல், நான் கொடுத்துட்டு ஏமாந்துட்டேன், ஒன்று வாங்கிட்டு கஷ்டப்பட்டுருக்கணும், இல்லை கொடுத்துட்டு கஷ்டப்படணும். நம்ம உடம்பு சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனை, குடும்பத்தில் ஏற்பட்டு வந்த கணவன் மனைவி உறவில் ஏற்பட்டு வந்த பிரச்சனை, இந்த பார்ட்னர்ஷிப்பில் ஏற்பட்டு வந்த பிரச்சனை, இந்த மாதிரி விஷயங்கள் எதனா இருந்தால் அதிலிருந்து நற்பெயரை பெறுகின்ற காலமாக இந்த காலம், இந்த ஓராண்டு காலம் 365 நாளும் கொடுக்கும். கவலையப்படாது. இந்த அதிசாரம் இருக்குது, குரு வக்கரம் இருக்குது, எல்லாமே இருக்குது. இருந்தால் கூட எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கடந்து வந்த பாதையை நாங்களும் கடந்து தான் சொல்கிறோம். இந்த ஓராண்டுக்கான மதிப்பு இருக்குதுன்னா கண்டிப்பாக இருக்குது. இந்த ஓராண்டுக்கான சஞ்சலம் உண்டா? கண்டிப்பாக சஞ்சலமும் உண்டு. வேலையில் நிறைய சேஞ்சஸ் கிடைக்கும் போது திரும்பி பழைய நிலைமைக்கு உங்களுடைய புகழ் சார்ந்த விஷயங்கள் அதிகரிக்கும். திருமணம் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த தடை, குழந்தை பிறப்பில் இருந்து வந்த தடை, இது மாதிரி என்னென்ன விஷயத்தில் ஏற்பட்டதோ தடைகள் அனைத்தும் விலகும். த குட் டைம் த ஸ்டார்ட். முதல்ல நம்ம முகத்தில் ஏற்பட்டு வந்த பொலிவில்லாத வாழ்க்கை விருச்சிக ராசிக்காரங்க கொடுத்தே கெட்டுருவாங்க. அடுத்தவரை நம்பி ஏமாந்து போனத்தான் மிச்சம். எல்லாருமே அவங்களுக்கு எடுத்தும் பார்க்க மாட்டாங்க, தூக்கியும் பார்க்க மாட்டாங்க. எல்லாருமே வேணும் தான் நினைக்கக்கூடிய நபர் என்று சொன்னால் அது விருச்சகத்தை. சிலர் இருக்கிறாங்க சுயநலமாக இருக்கிறாங்கன்னா அது வேறு விஷயம். இருந்தாலும் 80% பொதுப்பலன் என்பது நம்மளுக்கு நன்மையை தருகின்ற இடம் தான். அதை கொடுத்துருக்கான். அவங்க கெட்டு போய் தான் மற்றவங்களுக்கு கொடுப்பாங்களே கண்டி, தன்னடத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனையை தாங்காமல் அனைவருக்கும் செயல்பாடை தருகின்றவர் தான் விருச்சிக ராசி. தங்கிட்ட இருக்கிறத மொத்தத்தையும் கொடுத்துட்டு கெட்டு போகும். அப்போது தன்னை அர்ப்பணிக்கக்கூடிய தன்மை பெறுகின்ற அமைப்பு அது காலபுருஷ தத்துவத்துக்கு 8. மறைக்கப்பட்டது எல்லாத்தையும் கொடுப்பாங்க, தன் உயிரையும் கொடுப்பாங்க, மானத்தையும் கொடுப்பாங்க, எல்லாத்தையும் கொடுக்கக்கூடிய தன்மை என்று சொன்னால் அது மிகைப்படுத்த முடியாது. நீங்கள் இனிமேல் கஷ்டப்படுறீங்க, கொடுங்க, தூக்கி போடுங்க. உங்களுக்கு அந்த குட் டைம் த ஸ்டார்ட் நவ். நம்ம வாழ்க்கையை தெளிவான பாதைக்கு எடுத்து செல்லுகின்ற குரு பகவான் நம்மளுக்கு வரார். 2ஆம் அதிபதியே வரார். அப்போ வேலையில் இருந்து வந்த பிரச்சனை, அவருடைய பார்வை 5ஆம் பார்வையாக முதல்ல நம்மளை பார்க்குறாரு. சந்திரன் என்று சொல்லக்கூடிய இருக்கக்கூடிய இடத்தை பார்க்கும் பொழுதே நம்மக்கிட்ட இருக்கிற நீச்சகதி முதல்ல, நம்மக்கிட்ட இருக்கிற அவப்பெயர் முதல்ல நீங்க போகுது. சந்திரன் என்று சொன்னால் உடலையும் குறிக்கும், நோய் தன்மை குறிக்கும். நம்ம மனமகிழ்ச்சி என்று சொல்லக்கூடிய அவப்பெயர்லேருந்து நாம் நீங்கி ப்ரஸ்னஸாக நம்ம வாழப்போகிறோம். ஒரு 3 மாத காலங்கள் ஆகும் ஐயா, தயவு செய்து புரிஞ்சுங்க. எடுத்தோம் இதிலேருந்து நல்ல நேரம் ஆரம்பிச்சிச்சுன்னா இன்றைக்கே வந்துடாது. 3 மந்த் மினிமம் நான் சொல்லுகின்ற பலாபலத்துக்கான அமைப்பு உண்டு என்றால் கண்டிப்பாக உண்டு. 90 நாட்கள் இடைவிடாத நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய அமைப்புகள். ஆனால் அதுக்கு முன்னே ஆக்டிவேட்டும் ஆகும், நான் இல்லைன்னு சொல்லலை. இருந்தாலும்
ஒரு 3 மாதம், ஏன்னா திருமணத்துக்கான காலம் என்று சொன்னால் அதுக்கான நற்பெயர்கள்லாம் தரணும். சில பேர் கடைசியில் கூட கிடைக்கும். ஏன்னா அதில் நட்சத்திரங்கள் விசாகம் இருக்குது, அனுஷம் இருக்குது. அதுக்கப்புறம் கேட்ட ஒளி என்று சொல்லக்கூடிய அமைப்பு டிகிரி வயசில் நம்மளுக்கு விழும்போதெல்லாம் தான் கிடைக்கும். பொறுமை நிதானத்தை கடைபிடிப்பு என்பது ரொம்ப முக்கிய தருணம். இந்த நேரத்தில் சனி பகவானுடைய பார்வை 2ஆம் இடத்துல விழுது. அது அவருடைய 10ஆம் பார்வை. நம்ம ராசிக்கும் அதையும் பார்க்கணும். ஒரு கிரகத்தின் ஒளி வச்சு மட்டும் நம்ம சொல்ல முடியாது. அதே போல் நம்ம ராசிக்கு 3ஆம் இடத்தின் பகவானுடைய நேரடி பார்வை, இந்த கம்யூனிகேட்டு, அந்த வேலைக்கான அமைப்பு. ஐயா இது வரைக்கும் சின்ன பங்க் கடை வச்சு தான் பெரிய சூப்பர் மார்க்கெட்டை வைப்பீங்க, எழுதி கூட வச்சுங்க. உங்கள் வேலைக்கான தன்மை உண்டு, உங்களுக்கு உழைப்புக்கான தன்மை உண்டு. நீங்கள் அதிகாரத்தோடு நீங்கள் வாழறதுக்கான காலத்தையும் ஏற்படுத்தும் இந்த வேலையில் இருந்து வந்த பிரச்சனை முதல்ல விலக போகுது. குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனை முதல்ல விலக போகுது. உடம்புல இருந்து வந்த பிரச்சனை விலக போகுது. ஆக மொத்தம் நம்மளுடைய பிரச்சனைகள் அனைத்தும் விலகுகின்ற காலம் முதல் பார்வையிலே. அவருடைய 5ஆம் பார்வையிலே மொத்தமே விலகி ஓடிடும். 2ஆம் பார்வை என்று சொல்லக்கூடிய அமைப்பு நேரடியாக பார்க்கின்ற பார்வை 7ஆம் பார்வை. அவருடைய பார்வையால் வேலைக்கான அமைப்பு. ஏன்னா அந்த காலபுருஷ தத்துவத்துக்கு 10ஆம் இடம். அப்போ ஜீவன கர்மா தருகின்ற என்னென்ன விஷயத்தில் நம்மளுக்கு தடை ஏற்பட்டதோ அது மொனத்தையும் கிடைக்கிறதுக்கான பாக்கியம். ஸ்தான பலமே பெற்றுது உங்களுக்கு. ஐயா தந்தையார் உடல்நலத்திலையும் தாயார் உடல்நலத்திலையும் பிள்ளைகள் உடல்நலத்திலையும் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கணும் ஐயா, வேறு எதுவும் கிடையாது. அவர் என்ன ஸ்தான பலமோ அது உச்சம் பெறுகின்ற இடம். அப்போ பிள்ளைகள் வழியிலிருந்து வந்து பிரச்சனைகள் விலகும். கல்வியில் முன்னேற்றம் ஏற்படும். அவங்களுக்கு ஏற்பட்டு வந்த தலைவதியான பிரச்சனைகள்லாம் வெளியே வரப்போகிறாங்க. த குட் டைம் டு ஸ்டார்ட் நோ. இதில் 2 பேரை கொள்கை என்று சொல்லக்கூடிய அமைப்பு அந்த 9ஆம் இடத்தையும் குறிக்கத்தால் அவருடைய உடல்நலத்திலையும் கொஞ்சம் அக்கறை எடுத்துங்க. அவரால் வரக்கூடிய சொத்து பத்து என்று சொல்லக்கூடிய அமைப்பு இது வரைக்கும் கிடைக்கலாம், இனிமேல் கிடைக்கும். நல்ல விஷயங்கள்லாம் கிடைக்கும் போது விருச்சிக ராசிக்காரங்க இந்த மைனஸ் கேட்டகரிலேருந்து ப்ளஸ் கேட்டகரிக்கு முழுவதுமே வந்துடுவாங்க. நாமளாக இதெல்லாம் கடந்து வந்தோம். ஏற்கனவே பனிஷ்மெண்ட்லாம் வாங்கியிருக்கோம், சஸ்பெண்ட்லாம் பண்ணியிருக்காங்களே, வேலை கிடைச்சிடும் கன்ஃபார்மே பண்ணி. சஸ்பெண்ட் ஆகியிருந்தா ட்ரான்ஸ்ஃபரோட உங்களுக்கு சஸ்பெண்டரோட உங்களுக்கு சூப்பர்வைசர் போஸ்டிங்கே கிடைக்கும் போது பெரிய ப்ரொமோஷனே கிடைக்கும். இதெல்லாம் எல்லாமே தடை இல்லாத அமைப்புகள். தடை இல்லாத அமைப்பு. உங்களை தடையை பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இனிமேல் கிடையாது. உறுதியாக போகலாம். விருச்சகம் வாழ்வாதாரத்தில் இருந்து வந்த பிரச்சனையும் விலகும். சொத்துக்கள் இருந்து வந்த பிரச்சனைகள் விலக போதும். நிறைய பேருக்கு நம்மளுக்கு ஒரு குழந்தை வேணும் சாமி அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கிறவங்களுக்கு பெண் பிள்ளை பிறக்கின்ற பாக்கியம் முதல்ல கிடைக்கும். அதுக்கப்புறம் தான் ஆண் பிள்ளைலாம் பிறக்க ஆரம்பிக்கும். பெண் பிள்ளை பார்ந்த விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் தேடி வருகின்ற அமைப்பு. இந்த வாழ்க்கையில் நிறைய நல்ல விஷயம்லாம் இந்த கால கொடுக்கும் ஐயா. இந்த ஓராண்டு சஞ்சலத்திலேருந்து விடுபட்டு நீங்கள் வெளியே வருவீங்களா? 100% வெளியே வருவீங்க. முழுமதியோட சந்திரன் என்று சொல்லக்கூடிய சந்திரனுடைய ஒளி இது வரைக்கும் மங்கி போயிருந்தால் இனிமேல் மங்கிறதுலேருந்து விடுபட்டு வெளிவரும். நிறைய தவறான பழக்கத்திலிருந்து வெளிவரத்துக்கான காலமாகும். உடல் நலத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் விலகிறதுக்கான காலமாகவும் நோய் நொடிகளை தீர்க்கக்கூடிய காலமாகவும் இந்த குரு பகவானுடைய பயிற்சி சாதகத்தை தருகின்ற அமைப்பாக மாறும். என்னென்னா யார் வேணால் பார்க்கட்டையா, யார் வேணால் என்னென்ன தடையினா கொடுக்கட்டும். ராகு கேதுக்கள் எந்த கிரகங்களாக உங்கள் ஆளுமைத்தன்மை இருக்கட்டும், ஆனால் நீங்கள் எல்லாத்துலேயும் பீட் பண்ணி நீங்கள் யார் என்று இந்த உலகத்துக்கு தருகின்ற குருன்ற அளவு ஸ்தானத்தை நீங்கள் பெற போகிறீங்க. இது வரைக்கும் உங்களுக்கு பேரே கிடைக்கல, குரு என்று சொல்லக்கூடிய ஸ்தானமே கொடுக்கலாம், இனிமேல் கிடைக்கும். அறம் சார்ந்த விஷயத்தில் ஈடுபடுகின்ற காலமெல்லாம் கிடைக்கும். அறம் பற்றி பேசுறது, இறைவனை பற்றி பேசுகிறது, தொண்டு நிறுவனத்தை நடத்துறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவங்களுக்கு தான் பொருந்தும். கணக்கு வழக்கு கொடுத்து பாருங்கள், அவ்வளோ அருமையாக இருக்கும். இதுமேல் அந்த வங்கி சார்ந்த விஷயத்தில் ஒரு ப்ரொமோஷனோ ஒரு ட்ரான்ஸ்ஃபர் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள். வேலையில் ஜாக்பாட் எல்லா ஐடி கம்பெனியும் எல்லாருக்கும் சேஞ்சஸ் உண்டு, ஒரு ப்ரோசிங் உண்டு, பெரிய அளவுக்கு ப்ரொமோஷன் உண்டு, இடம் விட்டு இடம் செல்லுகின்ற பாக்கியம் உண்டு. மாற்று மொழி தருகின்ற இடத்துக்கு செல்வது, வெளியூர் போகிறது, வெளிநாடு போகிறது, இந்த மாதிரி விஷயங்கள் எது தடைப்பட்டதோ இது அனைத்தையும் கொடுக்கின்ற பாக்கியம் விருச்சிகத்துக்கு உண்டு. அவருடைய 9ஆம் பார்வையாக நம்ம ராசிக்கு 5ஆம் இடத்தை பார்க்குது. புகழ் தருகின்ற விஷயங்கள் அனைத்தும் வந்து சேரும். புகழ் எது இல்லையெல்லாம் போயிடுச்சோ எல்லாமே கிடைக்க போகுது. விருச்சிக ராசிக்காரங்க தனி அங்கீகாரத்தை பெறுகின்ற காலம் என்று கூட சொல்லுவேன். ஏன்னா அது காலபுருஷ தத்துவத்துக்கு 12ஆம் இடத்தை பார்க்கின்றது. அப்போது உயர்ந்த இடத்துக்கு செல்லுகின்ற பாக்கியம் பகவானுடைய பார்வை. இந்த டிகிரி வயசுலையும் பார்க்கும்போது சரி, நம்மளுக்கு காலபுருஷ தத்துவத்தையும் பார்க்கும்போது அங்கே வீட்டிற்குடைய கிரகத்தினுடைய தன்மையும் மாறுகின்ற காலமாக மாறப்போகுது. வாழ்க்கை தன்மையை நாம் உயர்த்தி காட்டக்கூடிய அமைப்பு வீடு சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த ஐயா நான் வீடே கட்டிட்டேன், இது வரைக்கும் வீடுக்கே போக முடியல சாமி அப்படின்னு சொன்னவங்களுக்கெல்லாம் ஏதோ பில்லி சூனியம் செய்து விட்டார் போல் நம்மளுடைய வாழ்வாதாரத்தில் வீட்டில் எதுவுமே கொட்டிகிட்ருக்கேன், ஒரு பணத்தையும் நம்மளால் மீட்டெடுக்க முடியல, அந்த வீடும் சரியாகலை. இது எல்லாருமே எதிர்பார்க்குறது தான்.
வீடே கட்டிட்டா கூட இந்த விருச்சிக ராசிக்காரங்க வாழத்துக்கான இடம் இல்லாமல் இருக்கும். ஒன்று நீர் அமைப்புக்கு அருகாமையில் எதுவுமே கட்டிடுவாங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கட்டிட்டு நம்மளால் வாழ முடியல. இந்த விஷயங்கள் அனைத்தும் தள்ளி தடுத்து கொண்டு உங்கள் வாழ்க்கையில் புதிய முயற்சியோடு திருப்பி அந்த வீட்டுக்கு கிரகப்பிரவேசம் பண்ணி இப்போ தாங்க நிம்மதியாக இருக்குதுங்க. இவ்வளோ நாள் செலவு பண்ணதுக்கு இப்போ தான் தீர்க்கப்பட்டது அப்படின்ற ஒரு எண்ணத்தை கொடுக்கும். வாழ்வில் இருந்து வந்த பிரச்சனை, வாழ்க்கையில் இருந்து வந்த பிரச்சனை, குடும்பத்தில் ஏற்பட்டு வந்த பிரச்சனை, உடல் வழியில் ஏற்பட்டு வந்த சிறுநீரக கோளாறு, டயாலிசிஸ் இது மாதிரி விஷயத்தில் போயிட்டுருக்கோம். இதயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனையில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் இந்த மாற்றத்தை தருகின்ற காலமாக இந்த காலம் இருக்கும். ஐயா, உங்கள் வாழ்க்கை இனி செழிப்பாக வரும் என்று முதல்ல நாம் நிரூபிச்சுக்கணும். நாம் இனிமேல் நல்லாயிடுவோங்க ஐயா. நோய் வாய்ப்பிறத்துலேருந்து எதுவான நகரட்டும் நோய் எல்லாத்துலேயும் விடுபட்டு இந்த ஒரு ஆண்டு காலம் மன மகிழ்ச்சியோட குரு பகவானுடைய ஒளி உங்களுக்கு கிடைக்கிறதால எதையும் சாதிக்கின்ற திறமை, எதையும் சாதனை பண்ணலான்னு சொல்ல ஒரு எண்ணமும் கண்டிப்பாக உருவாகும். நிறைய மொழி சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் விலகும். உடல் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் விலகும். குடும்பம் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் விலகும். ஆக மொத்த பிரச்சனைகள்லாம் விலகிட்டாலே நீங்கள் 100% நல்ல நிலைமைக்கு வந்துருக்கும். வரவுக்கேற்றால் போல் செலவுகள் இருந்து கொண்டே இருக்கும். அதில் எந்த தடையுமே கிடையாது ஐயா. வரவு வந்து கொண்டு இருக்கும், செலவீனங்களும் இருந்து கொண்டிருக்கும். நம்ம பிள்ளைகளுக்கு திருமணம் சார்ந்த விஷயத்தை எடுத்து நடத்துறது, நம்ம குழந்தைக்கு குழந்தை நடத்துறது, குழந்தை பிறக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இப்பொழுது தொடர்ச்சியாக காணப்படும். விருச்சிக ராசிக்காரர்கள் நம்மளுக்கு திருமணம், நம்ம குழந்தைக்கு திருமணம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம், அதாவது பிள்ளைகளுக்கு திருமணத்தை எடுத்து நடத்தி போஸ்டிங், அதாவது தலைமை பொறுப்பாளர் பதவி என்று சொல்கிறோம் இல்லையா ஐயா. உழைச்சா மட்டும் போதாது. விவசாயமாகட்டும் எந்த வேலை செஞ்சாலும் இனி வெற்றியே உங்கள் வாழ்க்கையில் பில்லி சூனியம் செய்வது போல இருந்து வந்த வாழ்க்கை தன்மையெல்லாம் இனி மாறிவிடும். அதுவே தானாக விளைக்கிடும். எது எது வந்ததோ தானோ அது தானாகவே போயிடும். இது இயற்கை. எல்லாருக்கும் கெடுதல் உண்டு. சொல்கிற ஜோசிகார் முதல் கொண்டு தான் சொல்கிறேன். நம்மளும் புரிஞ்சுக்கணும். அந்த 9ஆம் பார்வையால் பூர்வ புண்ணியம் வலுக்கின்ற காலமாகும், புகழ் சருதுகின்ற காலமாகும், செல்வங்களை வாரி வழங்குகின்ற காலமாகும் இந்த காலம் இருக்க போது. உங்கள் வாழ்க்கை தன்மையில் இருந்து வந்த பிரச்சனையெல்லாம் விலகுகின்ற காலமாக இந்த காலம் இருக்கும். உடல்நலத்தில் மட்டும் கொஞ்சம் பெரியவங்க யாருன்னா இருந்தாங்கன்னா, வயது மூப்பில் இருந்தாங்கன்னா அவங்க உடல்நலத்தில் மட்டும் கொஞ்சம் அக்கறை எடுத்துங்க. ஏன்னா புகழ் என்பது உச்சப்புகழ் என்பது இருவேறு கொள்கை என்று கொடுத்துருக்காங்க. அதை மட்டும் கொஞ்சம் கவனத்தை எடுத்துங்க. நம்ம வீட்டில் யாருன்னா பெரியவங்களோ தந்தையாரோ யாராக இருந்தாலும் அந்த உச்சப்புகழை தடுகின்ற காலமாக இந்த காலம் இருக்கும். பொறுமை, நிதானத்தை கடைபிடிப்பு என்பது ரொம்ப முக்கிய தருணமாக இருக்குது. வேலைக்கான அமைப்புகள் உண்டு. கண்டிப்பாக வருமானம் என்பது கண்டிப்பாக உண்டு. நீங்கள் அப்படியே ஐயா நான் வேலையை விட்டுட்டு வேண்டாம், சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணாலும் எந்த தடை இல்லாமல் வெற்றி பெற்று நீங்கள் முயற்சி செய்து வெளியே போயிட்டே இருக்கும். உயர்மட்டத்துக்கு செல்லுகின்ற காலம்தான், கீழ்மட்டத்துக்கு செல்றதுக்கான காலம் கிடையாது. அடித்து தூள் பண்ணிடுவீங்க. எல்லாத்துலேயும் ஒரு வெற்றி காணுகின்ற காலத்தை விருச்சிக ராசி இனி தனித்தே வாழ்ந்து வெற்றி பெறும். அரசியல் போராட்டமாவோட எல்லாத்துலேயும் ஒரு ஜாம்பவான சொல்லிக்க போகிறீங்க. எதையும் தடையை தாங்குகின்ற பாக்கியம் எல்லாம் மனசுக்கு இதயம், அந்த இதயத்துக்கு இருதயம் எதையும் தாங்குகின்ற மனத்தை கொடுக்கின்ற காலமாக அமையப்போகின்றது. இந்த 2/6/2026 அன்று நடைபெறுகின்ற குருபெயர்ச்சி, மகா குருபெயர்ச்சி, உச்சம் பெறுகின்ற பயிற்சி உங்களுக்கு அனைத்துக்குமே எல்லா விதமான பரிவாளமும், திருமணம், குழந்தை, என்னென்ன விஷயத்தில் தடை ஏற்பட்டதோ, செல்வமாகட்டும் வீடாகட்டும் எல்லாத்திலும் ஒரு ஜாக்பாட் அடித்த மாதிரி ஒரு சூழ்நிலை காணப்படும். நல்லவை அனைத்தும் வந்து சேரும். நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம்.